ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்விஸ். இந்த சீரீஸில் போன பார்ட்டில் ஃபுல்லாக பைக்கர்ஸ் பப்போட ஹெல்மெட் கலெக்ஷன்ஸ், ஜாக்கெட் கலெக்ஷன்ஸ் அதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து அதர் தேன் ஹெல்மெட்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் இந்த பைக்கர்ஸ் பப்பில் என்னெல்லாம் ஆக்சசரிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். போன சீரீஸ் ஆஃப் வீடியோவில் ஆக்சர் அந்த கார்பன் ஃபைபர் ஹெல்மெட்லேருந்து மிட் ரேஞ்ச் ஹெல்மெட்லேருந்து லோ பட்ஜெட் ரேஞ்ச் ஹெல்மெட் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். ஜாக்கெட்ஸ்லேயும் அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ நம்ம அதே மாதிரி வந்து எல்லா பைக்கர்ஸுக்கும் எல்லா பைக்கும் ஷூட் ஆகிற மாதிரி இருக்க ஆக்சசரிஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து பாருங்கள். கீழே அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் இங்கே வந்துருக்கு, அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பைக்கர்ஸ் பப் வந்து ஷாப்போட நேம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் அதெல்லாம் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக ஷாப் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த பார்ட் ஆஃப் வீடியோ வந்து பேக் கலெக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். இவங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக் கலெக்ஷன் ரைடிங் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. டேங்க் பேக்ஸ், அதுக்கப்புறம் சைட் பேக்ஸ், அதுக்கப்புறம் ரைடிங் பேக்ஸ், இது எல்லாமே இவங்ககிட்ட வந்து இருக்குது. கேமரா பேக்ஸும் இவங்க வந்து வச்சிருக்காங்க, அதை நான் வந்து காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி அண்ட் மாடல் டிஃப்ரெண்ட் பிராண்டில் வந்து இவங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. நல்ல ஒரு ஐ ஸ்பேஸ் உள்ள பேக்ஸ், அதுக்கு ரைனாக்ஸ்க்கு உண்டான பேக்ஸ், அதோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கார்டில் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அந்த ரெட்ரோ ஸ்டைல் பேக்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ் பிராண்டில் வந்து நம்மளுக்கு அந்த கேமரா பேக் வந்து கிடைக்குது. நல்ல ஒரு வெல் அக்கோமடேட்டிவான வெல் சேஃபரான ஒரு கேமரா பேக் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா KTM கொண்டான பேக் வந்து கிடைக்குது. நல்ல ஒரு ஃபேன்சியான பேக் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு ஜிப் பேஸ் அதெல்லாம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா BBG பிராண்டில் நமக்கு வந்து பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பேக்கும் நம்மளுக்கு வந்து அந்த KTM Yamaha அந்த பிராண்ட்லலாம் நம்மளுக்கு வந்து டேங்க் பேக்ஸ் இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஃபுல்லாக டேங்க் பேக்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து இருக்குது. இங்கே அதை இந்த டிஸ்பிளேல வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கீ செயின்ஸோட கலெக்ஷன்ஸ், வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கீ செயினோட கலெக்ஷன் இவங்ககிட்ட வந்து வச்சுருக்காங்க. நல்ல ஒரு தீமில் இந்த ஸ்டே ஃபாஸ்ட் அந்த மாதிரி வந்து பைக்கிங் தீமில் வந்து ஃபுல்லாக இவங்ககிட்ட வந்து கீ செயின்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. பேண்ட் டைப் கீ செயின்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபேன்சி டைப் கீ செயின்ஸ், இது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் அதை இந்த டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கு உண்டான செட்டப், MT-15 எல்லா பைக்ஸுக்கும் நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டருக்கு செட்டப் இவங்ககிட்ட வந்துருக்கும். அந்த ரெக்டாங்கிள் ஸ்டைல், ரெட்ரோ ஸ்டைல் இண்டிகேட்டர் செட்டப் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ரெட்ரோ ஸ்டைல் செட்டப் இது வந்து பார்க்க முடியுது. நல்லா அந்த ரெக்டாங்கிள் ஸ்டைல்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக ஆல்ரெடி இண்டிகேட்டர் செட்டப் இவங்க வந்து கிடச்சிடும். அந்த வயரிங் அரேஞ்ச்மெண்ட்டு இவங்க வந்து பைக் வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் செட்டப்போட கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து வச்சிருக்காங்க. கீழே பிராண்டட் கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். அதில் உங்களுக்கு அந்த வயரிங், அந்த பிளக் அண்ட் ப்ளே டைப்லேயே உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து கிடச்சிடும். அந்த செட்டப் எல்லாமே இவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டர், அதுக்கப்புறம் கிளீனருக்கு உண்டான செட்டப் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. மைக்ரோ ஃபைபர் கிளாத் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொபைல் ஹோல்டர் செட்டப், அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ப்ளூடூத் ரிமோட்டுக்கு உண்டான செட்டப், ரிமோட்ன்ற பாருங்கள், ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு உண்டான செட்டப், அதை பற்றியில் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளாஷ் எக்ஸ் இண்டிகேட்டருக்கு உண்டான அந்த ஃப்ளாஷ் எக்ஸ் அந்த அக்சசரி இந்த இதில் வந்து இருக்குது. அதாவது ஒரு 50 வெரைட்டி என்னமோ இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு, அதாவது டர்ன் சிக்னல் லேம்ப் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஃப்ளாஷ் எக்ஸ் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்க்க போனால் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாமே அந்த கிளாத் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. பைக் கிளீனிங் கிளாத் கலெக்ஷன்ஸ், நல்ல ஒரு சூப்பரான மைக்ரோ ஃபைபர் கிளாத்திங் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3D பிரிண்டட் பைக் மினியேச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஜாவா பைக் உண்டான செட்டப் அது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஐகானிக் ஹெல்மெட்ஸ்லாம் வந்து இருக்குது. BMW ஹெல்மெட், அதுக்கப்புறம் கான்ஃபிகரபிள் ஹெல்மெட்ஸ், அது எல்லாமே இந்த கீழே இந்த இதில் வந்து வச்சிருக்காங்க. ஹெல்மெட்ஸ் வீடியோ பார்க்கலன்னா ஒரு இதில் வந்து பார்த்துருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மினியேச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ், உங்கள் ஷோகேஸை டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த இடத்துல வந்துருக்கு. கீ செயின் கொண்டான கலெக்ஷன்ஸ், அதை அப்படியே ஒரு தடவை உங்களுக்கு வந்து காட்டுறேன். பிராண்ட் நேம் கீ செயின் கொண்டான கலெக்ஷன்ஸ் இவங்க வந்துருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வெட் வைப்ஸ் அண்ட் ட்ரை வைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது இந்த டெம்பர் கிளாஸ் அந்த மாதிரி எதாவது ஒட்டணுன்னா அந்த இதுக்குண்டான இது இருக்குது. ஹெல்மெட் லாக் உண்டான செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பாஸ்வேர்ட் டைப் ஹெல்மெட் லாக் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த சைடு வந்து பார்க்க போனோம்னா மேலே நம்மளுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ், அதாவது ப்ளூடூத், EKN-H9R கேமரா, அதுக்கப்புறம் அந்த M10ஓட லைட்டிங் சிஸ்டம், அது எல்லாமே வந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங் அரேஞ்ச்மெண்ட், வெரைட்டி ஆஃப் ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்துருக்கு. பைக்கில் நீங்கள் ஃபேன்சியாக ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குண்டான கலெக்ஷன்ஸ் நான் அப்படியே இதில் வந்து காட்டுறேன். இது எல்லாமே அவங்களோட ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் பேக்ஸ்க்குண்டான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காஸ்ட்லி சைட் பேக்ஸ், இதெல்லாம் ஒரு தடவை அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரேனாக்ஸ் பிராண்டில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்குது. அதோட உங்களுக்கு வந்து காட்டுறேன். நல்ல ஒரு குவாலிட்டியே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் வந்துருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரைனாக்ஸ் பேக் உண்டான கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியுது. பைக்கிங் பிரதர்வுட்லேயும் வந்து வச்சுருக்காங்க பேக், அப்படி நம்ம இங்கே வந்து வச்சுருவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டோலுக்கு உண்டான லிக்யூட் ஸ்ப்ரே, பார்த்தீங்கன்னா செயின் கிளீனர், அதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஒரு தடவை அப்படியே உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இதில் ராட்டில் பிரிண்ட் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு தடவை உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன்.
வந்து பார்த்தீங்கன்னா செயின் க்ளீன், வெரைட்டி ஆஃப் பிராண்டில் உங்களுக்கு வந்து இந்த செயின் க்ளீனர் ஆயில் அது எல்லாமே வந்து கிடைக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5W40 ஆயிலுக்குண்டான செட்டப்லாம் வந்து பார்க்க முடியுது. மஃப்ளர்ஸ் அண்ட் எக்ஸாஸ்ட் அக்ரோபோவிக் பிராண்டிங்லான்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஃப்ளர் எக்ஸாஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இவங்ககிட்ட எல்லா கஸ்டமைஸ்ல ஆப்ஷன்ஸும் இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படி சப்போஸ் இல்லைனாலும் 1 வீக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேனியர்ஸ் வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸில், அதாவது ஸ்டட்ஸ் வித் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸோட நமக்கு வந்து பேனியர்ஸ் வந்து கிடச்சிருது. நல்ல ஒரு வெல் குவாலிட்டி பேனியர்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியுது. இதில் எல்லா பிராண்ட்லையுமே வந்து வச்சிருக்காங்க. SMK உண்டான பிராண்டிங் அதில் எல்லாமே வித் அந்த சேஃப்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸோட வந்து கிடச்சிருது. வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான க்ளவுஸ் வெரைட்டி ஆஃப் சைஸஸில், வெரைட்டி ஆஃப் பிராண்டில், வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் சேஃப்டி பேட்ஸ் அந்த க்ளவுஸில் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. அப்படியே அந்த லெவல் ப்ரொடெக்ஷனும் இதில் வந்து இருக்கும். ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பிராண்டிங்ன்றதுனால ஆக்ஸர் பிராண்டிங் வந்து வச்சிருக்காங்க. ஒரு தடவை அப்படியே வந்து காமிச்சிடுறேன். இங்கேயும் உங்களுக்கு உண்டான அந்த ப்ரொடெக்ஷன்லாம் வந்து இருக்கும். ஒரு க்ளவுஸ் அப்படியே வந்து பார்த்துருவோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி பிராண்டில் இது வந்து அந்த தெர்மல் இதை கோல்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்குண்டான க்ளவுஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபேன்சி இதில் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃபேன்சி அண்ட் சேஃப்டி ரெண்டு இதுலையும் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னாக்ஸ்க்கு உண்டான க்ளவுஸ், இது வந்து அந்த சேஃப்டி க்ளவுஸ் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னாக்ஸ்லேயே நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள க்ளவுஸ், தொட்டு பார்த்தா தெரியுது, லெதர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்சி க்ளவுஸ் ரெய்னாக்ஸில் ரெட்டு, ஆரஞ்சு அந்த மாதிரி கலரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பிளாக் கலர் வித் ஃபுல் சேஃப்டியில் இந்த க்ளவுஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஒரு தடவை வந்து காமிச்சிடுறேன். எல்லா க்ளவுஸ்லையும் வந்து இவங்ககிட்ட ப்ரொடெக்ஷன் அது எல்லாமே வந்து இருக்குது. அந்த ஸ்டிக்கிங் வெல்க்ரோ அது எல்லாமே நார்மலாக க்ளவுஸில் என்ன அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குமோ அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு அந்த பிரம்போ பிரேக் அண்ட் கிளச் ரிவருக்கு உண்டான செட்டப் வித் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் ஆக்டிவேஷனோட வந்துடும். அந்த ஹைட்ராலிக் உண்டான என்டர் யூனிட்டுமே வந்து வச்சிருக்காங்க. ஒரு தடவை அப்படியே ப்ரோ வந்து காட்டிடுவார் நம்மளுக்கு அந்த ஹைட்ராலிக் ஆக்டிவேட்டருக்கு உண்டான அந்த செட்டப். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கேட்ச் கேனுக்கு உண்டான செட்டப் அது எல்லாமே வந்து இருக்குது. ஆயில் கேனுக்கு உண்டான செட்டப், இதான் வந்து பிரேக் உண்டான செட்டப். நெக்ஸ்ட்டு அதோட ஃபாஸ்ட்னஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கவர்லேயே வந்து வந்துடும். நல்ல ஒரு மாஸ்டர் சிலிண்டர் செட்டப்போட வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் அண்ட் கிளச் ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துருக்கு. ஹைட்ராலிக் பிரேக் அண்ட் ஹைட்ராலிக் கிளச் ரெண்டு ஆப்ஷனுமே வித் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷனோட நமக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நார்மலாக அந்த கிளச்சோட சென்சார் கொண்டான வயர், பிரேக் லைட் சென்சார் கொண்டான வயர் அது எல்லாமே வந்து கிடைச்சிடும். கீழே வந்து அந்த பிரீத் டியூப் கொண்டான செட்டப், கம்ப்ளீட் அக்சசரிஸுமே இந்த பிரம்போ வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வந்து பைக்கர்ஸ் பப்பில் நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்கள் பைக்குக்கு மாடிஃபிகேஷன் அண்ட் ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பைக்குக்கு வந்து பிரேக் அண்ட் கிளச் மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இருக்கீங்கன்னா இவங்களை வந்து ரீச் அவுட் பண்ணி இந்த ப்ராடக்ட் பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு ஓவர்வியூ வந்து கொடுக்குறேன் இவங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ அப்படியே அதோட ஆக்சுவேஷனெல்லாம் வந்து காமிச்சிருவார். நல்லா அந்த பெயிண்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த டிசைன் எல்லாமே வந்து இந்த பிரேக் லிவர்ஸில் சூப்பராக ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அப்படியே அந்த பிரேக்கு இது வந்து கிளச் லிவர், நல்லா ஒரு ஆக்சுவேஷனுக்கு உண்டான அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். வித் அந்த சூப்பரான மாஸ்டர் சிலிண்டர் அந்த வயர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அக்சசரிஸ் ரெண்டு இது வந்துடும். கிளச்சுக்கு உண்டான அந்த ஹைட்ராலிக் செட்டப், அதுக்கப்புறம் பிரேக் உண்டான ஹைட்ராலிக் செட்டப், ரெண்டு கேனுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதோட அக்சசரிஸ், ஃபிட்டிங் அக்சசரிஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபிட்டிங் டியூப்ஸ் அது எல்லாமே வந்து கிடச்சிரும். பிரம்போக்குண்டான ஒரு ஸ்டிக்கரிங் அரேஞ்ச்மெண்ட் இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இவங்க கிட்ட இருக்க எந்த கலெக்ஷன்ஸுமே நான் ஓரளவு கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க பைக்குக்கு PPF ஒர்க், அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் ஒர்க் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுறாங்க. அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்லைட்டுக்கு உண்டான செட்டப், அது ஹெட்லைட் ஃபிக்ஸிங்க்கு உண்டான செட்டப் அது எல்லாமே வந்து இவங்ககிட்ட வந்து இருக்குது. ஹெட்லைட், ஆக்சிலரி ரைட் அது எல்லாமே நீங்கள் வந்து பைக்குக்கு வாங்கி மாட்டிக்கலாம் இவங்ககிட்ட. ஸோ இப்போ சப்போஸ் எதாவது நீங்கள் அக்சசரிஸ் கேட்டிருந்து அப்படி இல்லைனா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே இவங்க அந்த ஃபிக்ஸிங்லேருந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டர் கார்டுக்கு உண்டான செட்டப், R15 MT உண்டான ரேடியேட்டர் கார்டுக்கு உண்டான செட்டப், ப்ரோ டிஸ்க் அது எல்லாமே கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ், என்டையர் பைக் அண்ட் பைக்கர்ஸ்க்கு கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட வந்துருக்கு. ஷாப் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன அக்சசரிஸ் ஷூட் ஆகுதோ அது எல்லாமே நீங்கள் வந்து இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஷாப்போட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் அது எல்லாமே கீழே வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனலுக்கு வந்து கன்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் வந்து பைக் ரிவ்யூஸ், கார் ரிவ்யூஸ், என்டையர் வெஹிக்கிள்ஸ் பற்றி நான் வந்து போஸ்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.